அடுத்ததாக பாருங்கள், அவனுடைய நிலைமையை பாருங்கள். அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் இல்லை. அவன் ஒருக்காக கல்லறையிலே நிற்கின்றான், ஒருக்காக வனாந்திரத்துக்கு ஓடுகின்றான், ஒருக்காக மலைகளுக்கு வருகிறான். பார்த்து அவனுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷமும் இல்லை. ஒரு அங்கலாய்க்கின்ற ஒரு மனிதனாய் அவன் ஒரு இடத்திலே நிலைத்திருக்கின்ற ஒரு சமாதானம் உடையவனாக அவனுடைய வாழ்வு இருக்கவில்லை. அவனுடைய வாழ்விலே எதை செய்தாலும் ஒரு வெறுப்பு, கசப்பு, ஒரு விரக்தியான சொல்லுகள். இப்படியாகத்தான் சாத்தானான நன்மையாகலே ஒரு பொழுதும் ஒரு திருப்தியாய், சந்தோஷமாய், சமாதானமாக இருக்க விடவே மாட்டான். பிசாசு ஒற்று பொழுதும் உங்களை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்விலே தர மாட்டான். ஒரு நாளும் தரமாட்டான். ஏன்? எங்களுக்கு அதை குறித்த பயம், இதை குறித்த பயம், அதை குறித்த ஆசை, இதை குறித்த ஆசை, தேவன் பார்த்து விடுவாரோ பார்க்க மாட்டாரோ என்கின்ற பயங்கள், தேவன் எங்களை கைவிட்டுடுவாரோ என்கின்ற பயங்கள். இதனாலே தலைமையாகவே பிசாசானவனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். பயங்களை உருவாக்கி ஒரு சமாதானமும் இல்லை. இன்று சபைகளுக்குள்ளே கூட அருமையானவர்களே சமாதானமின்மையானவர்கள், இருதயத்திலே ஒரு சந்தோஷமும் இல்லாதவர்கள், அவருடைய வாழ்விலே சந்தோஷம் என்பதை காணவே முடியாத அளவிற்கு எதை எடுத்தாலும் துன்பங்களும் வேதனைகளும் மாறி மாறி, ஏனென்றால் நிலை பிசாசினுடைய கரங்களுக்குள்ளாக இருக்கிறது. சந்தோஷம் இல்லை. தேவன் ஏன் அதை செய்தாரோ, நான் தேவனுக்கு என்ன செய்தேன், தேவன் ஏன் என்னை இப்படி செய்கிறார் என்கின்ற ஒரு புலம்பல்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கவலைப்படுவதனாலே உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் நம்ப வேண்டியவர் நான் ஒருவரே. எங்களுடைய பிந்திய நிலைமை பார்த்தால் ஒரு வறண்ட நிலைமை.